இந்த சார் இதை வந்து 2005க்கு அப்புறம் பண்ணவே இல்லை. அது எவ்வளோ பெரிய தப்பு. தேர்தல் ஆணையமும் மத்திய அரசாங்கமும் இது அப்போவே பண்ணியிருக்கணும். 2002லேருந்து 2005க்கு பண்ணாங்க. 2005க்கு அப்புறம் அதை பண்ணவே இல்லை. அது 2005க்கு அப்புறம் ஒழுங்காக பண்ணியிருந்தா 2006லேருந்து 2011 வரை திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமா? சந்தேகம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 2019 திமுக 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சிருக்குமா பாராளுமன்ற தேர்தலில்? அதுவும் சந்தேகம். 2021 திமுக ஆட்சியை பிடித்திருக்குமா? அதுவும் சந்தேகம். ஏன்னா 2005 லிஸ்ட்டு செத்தவன் பூரா இருக்கான். கடந்த 20 ஆண்டுகளாக செத்தவன் பூரா அதில் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2024 இப்போ எம்பியில் 40க்கு 40 ஜெயிச்சாங்களே, அது இந்த சாரை திருத்தி இருந்தால் வந்திருக்குமா? அதுவும் சந்தேகம்தான். ஆக 2005 திருத்தாமல் விட்டதுனால இப்போ எல்லாம் 2005 தான் கேட்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் கொடுக்குறாங்க. இப்போ சிறப்பு முகாம்கள் அமைச்சிட்டாங்க. அங்கங்கே சிறப்பு முகாம்கள். யார் யாருக்கு சந்தேகம் இருக்கோ இங்கே வாங்க, உங்களுக்கு அங்கேயே சந்தேகத்தை தீர்த்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம். அதில் தன்னார்வ அளவுங்கள்லாம் பெருமளவு கலந்துக்கிட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக, அது வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு ஒயிட்னர் போடுறாங்க. இதுனே ஒயிட்னர் போடுறாங்க. ஒயிட்னர் தான் பேர் இருக்கிற இடத்துல வேறு ஏதாச்சும் இது பண்ணால் ஒயிட்னர் போட்டு கரெக்டாக எழுதுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒயிட்னர் தப்பாக ஏதாச்சும் இது பண்ணிவிட்டா அடிச்சுட்டு எழுதுவாங்க. அதுதான் பண்ணுறாங்க. அதனால் மிக இதாக நடந்துக்கிட்டு இருக்குது. 90% இது வந்துருச்சு. எல்லாம் எய்த்தங்கில் சாரை என்ன எங்கே இது பண்ண போகிறீங்க? அதுதான் 65 லட்சம் பீகார்லேயே காலி பண்ணிட்டான்ல. அது மாதிரி இந்தியா முழுவதும் நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாராக போகுது. தமிழ்நாட்டிலையும் ஆகப்போகுது. 90% இது கொடுத்தாச்சு. இன்னும் 10% மக்களுக்கு போய் சேரணும். எல்லோரும் கொடுக்க போகிறாங்க. மக்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க. டூப்ளிகேட் ஆதார் கார்டு யாரும் வச்சுருக்க முடியாது. நீங்கள் வீடு மாறினீங்கன்னா உடனே ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி புதுசு எடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல ஓட்டர் ஐடி, தேர்தல் வாக்காளர் அட்டை, உண்மையான ஒரிஜினல் இது வரப்போகுது. அதனால் எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. நேர்மையான முறையில் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. செத்தவங்க பேரெல்லாம் இங்கே போய் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் உங்கள் செத்து போயிட்டாங்கன்னு. வீடு காலி பண்ணவங்கெல்லாம் நாங்கள் இந்த அட்ரஸ்க்கு மாறிட்டோன்னா அந்த அட்ரஸ்க்கு இதை வாங்கிக்கோங்க, வாக்காளர் அடையாள அட்டையை.